ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் क्वेश्चन கேட்டு ஆன்சர் பண்ற எல்லாருக்கும் gift கொடுத்துட்டு இருக்கோம். சோ எல்லாரும் காம்படிஷன்ல கலந்துக்கங்க, பிரைஸஸ வின் பண்ணுங்க. தொழிலுக்கு போய் 1 மாசம் ஆச்சு. யார் வீட்லயாவது கைவரிசையை காட்டலன்னா நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. கை செலவுக்கு வேற காசு இல்ல. இந்த ஏரியா கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதனால இந்த ஏரியால நம்ம கைவரிசையை காமிச்சிட வேண்டியதான். எந்த வீட்டை செலக்ட் பண்ணலாம்? அதோ தெரியுது, ஆரஞ்சு கலர் வீடு, அது பக்கத்துல ப்ளூ கலர் வீடு. 2 வீடும் பாக்குறதுக்கு நல்ல பணக்கார வீடு மாதிரி இருக்கு. நம்ம கைவரிசையை காட்டுறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த இடம். ஆரம்பிடா டேய், மூஞ்சில துணியை கட்டு, டக்குன்னு வீட்டுக்குள்ள ஏறி குதிடா. மூஞ்சில துணியை கட்டினா தான் நம்ம தொழிலுக்கே ஒரு கலை வருது. இந்த வீடுங்களெல்லாம் பார்த்தா ஒரு அமௌண்ட் தேரும் போல இருக்கு. ரைட்டு தான், இன்னைக்கு நமக்கு யோகம் தாண்டா டேய். முதல்ல இந்த ப்ளூ வீடை ட்ரை பண்ணுவோம். இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஒரு அமௌண்ட் தேறிச்சுன்னா இதோட ஓடி போயிடலாம். எப்படி ஏறுறது? இந்த ஜன்னலை பிடிச்சி இப்படியே ஏறிடலாமா? என்னது இது, ரொம்ப நேரமாவே தூக்கம் வராம இருக்கு. சரி, வெளில போய் கொஞ்ச நேரம் காத்தாட நிப்போம். ஐயோ, யாரோ வர்றாங்க. இப்படி இந்த சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருவோம். வீட்டை சுத்தி இத்தனை மரம் இருக்கு, ஒரு மரமாவது அசைதான் பாரு. ஐயோ, இந்த பொம்பளை யாருன்னே தெரியலையே. திடீர்னு நைட்டு முழிச்சு எந்திரிச்சு வந்து நின்று காத்து வாங்கிட்டு இருக்கு. மாட்டினோம், தொலைஞ்சோண்டா. கொஞ்ச நேரம் இப்படியே ஒளிஞ்சிருந்துட்டு அந்த பொம்பளை உள்ள போனோம்னா அப்புறம் வீட்டுக்குள்ள போயிடலாம். என்னது இது, அம்மா வெளியில வந்து நிக்கிறாங்க. நமக்கு தான் தூக்கம் வரலன்னு பார்த்தா அம்மாவுக்கும் தூக்கம் இல்லையா? என்னம்மா இங்க வந்து நிக்கிறீங்க? ஆமாண்டா கோபி, தூக்கமே வரல, அதான் இப்படி வந்து வெளில காத்து வாங்கலான்னு வந்தேன். நீ ஏன்டா வந்தப்ப? நீ நல்லா தூங்கிட்டு தானே இருந்த, இப்ப எதுக்கு வெளில வந்த? போய் உள்ள போய் தூங்கு போ. அம்மா, உள்ள கரண்ட் போயிடுச்சுமா. ஃபேன், ஏசி எதுவுமே ஓடல. இங்க பாருங்க, மலரக்கா மைனாக்கா கூட எந்திரிச்சு வந்துட்டாங்க. யாழினி அக்கா யாமினி அக்காவும் வந்துட்டாங்க. யாருக்குமே தூக்கம் வராது. நீ கரண்ட் வந்தாதான் தூங்கணும். அம்மா, உள்ள கரண்ட் போயிடுச்சுமா, தூக்கமே வரல. நானு மலரு யாழினி யாமினி எல்லாம் வெளில வந்துட்டோமா. சரிங்கடி, எல்லாரும் இங்கே இருங்க, கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும், அதுக்கப்புறம் உள்ள போய்க்கலாம். ஐயோ, என்னது இது, இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சே. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வெளியில வந்து நிக்கிறாங்க. ஐயோ, போச்சு, இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோன்னு நினைக்கிறேன். என்ன லதாக்கா, கரண்ட் இல்லைன்னு வெளியில வந்து நிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமாண்டி உமா, தூக்கம் வரலன்னு கொஞ்ச நேரம் வந்து வெளில நிக்கலான்னு பார்த்தேன். கரண்ட் வேற போயிடுச்சு, பசங்களும் ஏந்து வெளில வந்துட்டாங்க. இப்ப பாருங்க, எங்க வீட்ல இருந்து ஒவ்வொரு டிக்கெட்டா வெளில வரும். போச்சு, இன்னைக்கு நல்லா மாட்டினோம். எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. இது என்ன, இந்த வீடு தனியா இருக்கு, இங்க திருட வரலான்னு பார்த்தா இந்த வீட்டுல பெரிய கூட்டமே இருக்கு. ஒட்டுமொத்த கூட்டமும் இப்ப வீட்டு வாசல்ல தான் நிக்குது. யாராவது நம்மள பார்த்தாங்க, அதோட நம்ம கதை முடிஞ்சது. அடிச்சே கொண்டுருவாங்க. அம்மா, என்னம்மா எல்லாரும் வெளில வந்து நிக்கிறீங்க? உள்ள கரண்ட் வேற போயிடுச்சு. உள்ள ஒரே இருட்டா இருக்குமா, பயமா இருக்குமா. என்னை விட்டுட்டு தனியா வந்துட்டீங்க. பின்னாடி வயசு வந்துகிட்டே இருக்கா. அம்மா, இங்க பாருங்கம்மா, யாரும் நிக்கிற மாதிரியே இருக்கு. சைட்ல பாருங்கம்மா. யாரடி நிக்கிறாங்க இந்நேரத்துல? நீ ஒருத்தி தூங்கி ஏந்து வந்தா உனக்கு எல்லாமே மறந்து போயிடும். யாராச்சும் அங்க நிக்கிறாங்க இங்க நிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியது. பேசாம நில்றி. என்னது இது, இங்க ஒரு கை தெரியுது. ஏய் கோபி, இங்க வந்து பாரு, இங்க ஏதோ ஒரு கை தெரியுது. என்னது இது, பசங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஏதாவது தெரியுது தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் கோபி, அங்க என்னன்னு போய் பாருடா. வயசு கூட வரப்ப சொல்லிட்டு இருந்தா. வா உமா, நம்மளும் போய் பார்க்கலாம். இருங்கம்மா, நான் போய் பாக்குறேன். ஐயோ அம்மா, இங்க ஒரு திருட வந்துட்டாமா நம்ம வீட்டுக்கு. இங்க பாருங்க, யாரோ ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். முகமுடி எல்லாம் கட்டியிருக்காமா. ஆமாண்டா கோபி, திருட வந்துட்டான்டா. அப்படிடா அவனை. உமா, அப்படி அவனை. ஐயோ, மொத்த காலனி ரவுண்டு கட்டிருச்சே. இனிமே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். ஓடுறா ஓடு. அவன் கீழே விழுந்துட்டான். டேய், எங்க வீட்லயே திருட வர்றியா நீ? அடிடா, மூஞ்சிலே அடிடா. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்லயே திருட வருவியா நீ? ஐயோ அம்மா, டேய் தம்பி, வலிக்குதுடா, விட்டுறா விட்டுறா. டேய் வேணாண்டா. ஏண்டா, எவ்வளவு திமிர் இருந்தா எங்க வீட்லயே திருட வருவியா? உன்னை இருடா, கைய காலை கட்டி போலீஸ்ட புடிச்சு கொடுக்குறேன். டேய் கோபி, அவனை விடாம புடிச்சுக்கடா. மைனா உள்ள போய் ஒரு துணி எடுத்துட்டு வா, அவனை புடிச்சு கட்டிடலாம். அம்மா, ஏதோ எடுத்துட்டு வந்துடுறேம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. டேய் கோபி, இந்தாடா துணி, இந்த துணியில அவனை கட்டுடா. ஏய் இருடா கோபி, அப்படியே இரு, நான் கட்டிடுறேன் காலை பிடிச்சி. ஐயோ அம்மா, டேய் தம்பி, என்னை விட்டுறா, நான் ஓடி போயிடுறேன். ஐயோ அம்மா, தயவுசெய்து என்னை விட்டுருங்கம்மா. குடும்ப சூழ்நிலைக்கு திருட வந்துட்டேம்மா. தயவுசெய்து என்னை விட்டுருங்கம்மா. இனிமே இப்படிலாம் திருட மாட்டேம்மா. அக்கா, இந்த மாதிரி திருடுனா இப்படிதான்க்கா சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. திருடுனதுக்கு அப்புறம் இப்படிதான் சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. அக்கா, நான் ஏற்கனவே போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன். இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோல கேட்ட கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி வின் பண்ணவங்க கௌசல்யா சேலம், மோகன பிரியா கரூர். சேனலை 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த கேள்விக்கான சரியான பதிலா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிரைஸஸை வின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன பசங்க யாரும் டைரக்டா கலந்துக்காதீங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோட மட்டும் கலந்துக்குங்க. ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் என்னன்னா 13 வயசுக்குள்ள பசங்க யாரும் அலோட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you.